ஹலோ நண்பா, வெல்கம் பேக். போன வீடியோவில் நம்ம மெலாக்கை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கெலாக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா ஆர்கியூமெண்ட் தான் வித்தியாசம். ஸோ மெலாக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர் ஆஃப் பைட்ஸ் கொடுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பைட்ஸும் சைஸ் ஆஃப் ஈச் பைட்ஸும் ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். ஸோ அதே ப்ரோக்ராம் தான் இப்போ இருப்போம். இந்த இடத்துல நேம் ஈக்குவல் டு அதே மாதிரி டைப் கேஸ்டிங் பண்ணிக்கலாம். கேர் ஆஃப் ஸ்டார். ஸோ மெலாக்கு பதில் கெலாக்கு கெலாக். ஸோ இதில் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் எத்தனை பைட்ஸ் நான் யூசர்லேருந்து வாங்க போகிறேன். பிடி கமா இந்த சைஸ் ஆஃப் ஈச் பைட்ஸ் எவ்வளோனா அது வந்து கேரக்டரோட சைஸ் என்னவோ அதை தான் நம்ம கொடுக்கணும். ஸோ சைஸ் ஆஃப் இப்போ இதுக்கு வித்தியாசம் என்ன வச்சுன்னா, இப்போ கெலாக் வந்து நீங்கள் இன்டிஜருக்கு மெமரி அலோகேட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக எல்லாத்துக்குமே 0 வந்து அலோகேட் பண்ணிடணும் டிஃபால்ட் வேல்யூ. மெலாக் அப்படி பண்ணாது. மெலாக் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட் வேல்யூ வந்து கார்பேஜ் வேல்யூயாக தான் இருக்குமே தவிர 0 வந்து இருக்காது. ஸோ இந்த ரெண்டு தான் மெலாக்கும் கெலாக்கும் உள்ள வித்தியாசம். மற்றபடி இது எல்லாமே சேம் தான். ஓகே, இப்போ அதேமாதிரி நான் நம்பர் ஆஃப் பைட் 4 கொடுக்கேன். ஸோ ராஜானே கொடுக்கேன். பார்த்தீங்கன்னா என்டர் த நம்பர் ஆஃப் பைட். ஸோ ஒரு நேம் இஸ் ராஜான்னு வந்துட்டு நம்ம வேணால் அந்த நேமோட சைஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப் the size of name is sorry integer நான் percentage d போட்டுருக்கேன். size of name ஓகே, கடைசி செமிகோலன் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். 4 ஓகே, நேம் அதே மாதிரி ராஜானே கொடுங்க. ஓகே, நம்பர் ஆஃப் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 8 வந்திருக்கு. ஏன்னா ஸோ நான் 4 கொடுக்கேன். சைஸ் ஆஃப் ஈச் கேரக்டர் வந்து 2 பைட்டு. ஸோ 4 2 சாரி 8 பைட் நம்மளுக்கு அலோகேட் ஆகிருக்கும். அப்போ வந்து போன வீடியோவில் கேரக்டர் வீடியோ சைஸை தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி நண்பா. அப்புறம் எஸ்டிடி லிப் டேட்டா ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணணும். போன இதில் அதை நான் மென்ஷன் பண்ணல, பட் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ இதே நான் சைஸை கூட கொடுக்கேன். ஸோ ப்ரோக்ராமர்னு அடிப்போம். சப்மிட் பண்ணலாம். ஸோ 10 to 20 பைட் நம்மளுக்கு அலோகேட் ஆகிருக்கும் மெமரி. ஸோ நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தா ஓகே வந்துட்டு. ஸோ நேம் சைஸை வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதே 8 தான் வருது. ஏன் பட் என்ன பிரச்சனை ஒரு சார் நண்பா வரேன். டென் கொடுக்கலாம். ஸோ 10 சப்மிட். கொஞ்சம் வெயிட் பண்ணணும்பா. ஓகே வந்துட்டு. ஸோ சைஸ் ஆஃப் நேம் இஸ் 8 தான் வருது. இன்னும் ஏன் என்ன பிரச்சனை. ஸோ 10 கொடுத்தோம். 1 2 3 4 5 10 தான் கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ சைஸ் 8 தான் வருது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க வந்து பாயிண்டரு. நான் பாயிண்டர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பாயிண்டரோட சைஸ் பார்த்திங்கன்னா 32 பிட் சிஸ்டம்னா 8 வரும். ஸோ 64 பிட்னா 8 வரும். 32 பிட்னா 4 பைட் தான் வரும். சைஸ் வந்து சேஞ்சே வராது. அதனால தான் நம்மளுக்கு வந்து சைஸ் வந்து கேரக்டர் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகல நண்பா. ஸோ அவ்வளோதான் நண்பா இன்றைக்கி வீடியோவில் எப்படி நம்ம கெலாக்கை யூஸ் பண்ணி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ரீஅலோகேஷன் பற்றி பார்ப்போம்.